ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு லிப்ஸுக்கு வந்து கலர் பண்ணுறது எப்படின்ட்டு சொல்ல போகிறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் எந்த லிப்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லைன் போட தெரியல அப்படின்னாக்கா அவுட்லைனுக்கு நம்ம தனியாக ப்ளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம் நம்மளோட சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம கலர் பென்சில் யூஸ் பண்ண போகிறதால இதை வந்து நம்ம வந்து லைட் ஆக்கணும். நீடட் எரேசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்சரா பென்சிலே யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் லைட் ஆக்கிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் பென்சில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த கிராஃபைட்லாம் அதில் கலக்காமல் நல்லா டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கூடிய லிப்ஸில் வந்து என்னென்ன கலர் இருக்குன்ட்டு அப்சர்வ் பண்ணணும். இது இந்த லிப்ஸுக்கு மட்டும் இல்லை, எந்த லிப்ஸ் எடுத்தாலும் சரி. பொதுவாக லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு ரெட் கலர், அப்புறம் பிங்க் கலர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலர். இந்த 3 கலரில் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சில லிப்ஸ் தான் வேறு வேறு கலரில் இருக்கும். ஸோ நம்ம எந்த லிப்ஸ் வரைகிறோமோ அந்த லிப்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார என்னென்ன கலர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் ரெட் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கு, அப்புறம் எல்லோ வந்து அந்த பல்லுக்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில கலர்லாம் கொஞ்சம் கலந்துருக்கு. இப்படி மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய கலர்லாம் நம்ம வந்து என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டூம்ஸோட சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சில். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது பேசிக் கலர் வந்து ரெட் கலர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் இந்த அவுட்லைனை வந்து ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறேன் கலர் பென்சில் யூஸ் பண்ணி. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஒரு ஐடியா கிடைக்கும். லிப்ஸுக்கு வந்து எப்படி கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் லிப்ஸுக்கு கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த கலர் பென்சில் வச்சு அவுட்லைன் போட்டுட்டு, உள்ளே இருக்கக்கூடிய பேஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டு தான். ஏன்னா ஒரு லிப் அப்படின்னாலே பொதுவாக ரெட்டில் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் இல்லாமல் இந்த லிப் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி டூம்ஸோட கலர் தான். டூம்ஸில் நிறைய ரெட் கலர் இருக்கும். ஸோ இந்த கலருக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எந்த கலர் பென்சில் வச்சுருக்கீங்களோ, இந்த நீங்கள் வரையக்கூடிய ரெஃபரன்ஸ் பிக்சருக்கு எந்த கலர் இருக்கோ அதை மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா 2வது லேயரில் அதே டூம்ஸோடது இன்னொரு ரெட் கலர் இருந்துச்சு. அதாவது 2 விதமான ரெட் கலரில் செகண்ட் ரெட் கலர் எடுத்து நான் வந்து அந்த ஷேடிங்க்கெலாம் கொடுத்துட்ருக்கேன். ஷேடிங் அப்படின்னாக்கா அந்த கலரில் வந்து டோனில் வந்து இன்னொரு டோனு வந்து இருக்கும். அதாவது லேயர். ஸோ அதனால் அந்த டோனுக்கான ரெட் கலர் நான் எடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் நான் கலர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இந்த லிப்புக்கு மட்டும் இல்லை, நான் சொல்கிறது இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த லிப் வேணாலும் சரி அந்த லிப்புக்கு என்ன கலர் இருக்குன்ட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கலர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லிப்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஆரஞ்சோட டோன் தெரியும். ஸோ நான் வந்து கலர் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கனாலே நல்லா தெரியும். அதுலேயும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதோட ஷேடும் ஒரு சில இடத்துலலாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஷேடும் கொடுத்தாச்சு. இப்போ அந்த டீத் இருக்கு இல்லையா? பல்லையும் அந்த பிளாக் கலரையும் வந்து நம்ம தனியாக காமிக்கணும். ஸோ அதனால் பிளாக் கலர் இதுவும் டூம்ஸோட கலர் தான். ஸோ இந்த பிளாக் கலர் எடுத்து அந்த கருப்பு கலர், அதாவது பிளாக் கலர் வந்து ஷேடு வந்து எங்கெல்லாம் அந்த வாயில் வந்து பட்டிருக்கோ அதுக்கெலாம் நான் வந்து எடுத்து இதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் ஆட் பண்ணுறப்போ அந்த வாய் வந்து நல்லா க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பிளாக் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக தெரியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த பிளாக் ஷேடு கூட ஏதாவது மிக்ஸ் ஆகி தெரியும். ஸோ இப்போ சைடில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் பிங்க் கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிங்க் கலர் எங்கெங்கே இருக்கோ அதை வந்து நான் பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பிளாக் கலர் எடுத்து நான் அந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ரெட் கலர் எடுத்து ஒரு சில இடத்துல வந்து நான் ஷேடிங்லாம் விட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வரையும்போது இந்த மாதிரி கவனமாக ஏதாவது விட்டு போயிருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கொடுத்துடுங்க. எல்லோ கலர் எடுத்து அந்த டீத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக ஒட்டியிருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து நான் எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டான ட்ராயிங்லாம் வரைகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த கலர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நம்ம அந்த ட்ராயிங் முடிக்க போகிற டைமில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இந்த லிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டுக்கு வந்து நான் ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கலர் பென்சிலில் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக தெரியலை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வேறு ஏதாவது பென்சில் யூஸ் பண்ணியிருக்கணும். இது ஓரளவுக்கு தான் தெரியுது. ஸோ இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வேறு ஏதாவது ஒயிட் பென்சில் அப்படி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஜெல் பென் யூஸ் பண்ணி அந்த ஹைலைட்டான அந்த கோடுலாம் இருக்கும் இல்லையா? அதாவது லைட்டிங் படுறப்போ அந்த லிப்ஸில் வந்து கொஞ்சம் அந்த கோடுலாம் போட்டிருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து இந்த கலர் பென்சில் வச்சே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதால நல்லாவே தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா தெரியும். இது எக்ஸாக்டாக இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் மாதிரி இல்லாட்டாலும் ஏன்னா கலர் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவஸ்ட் குவாலிட்டி அதனால். ஸோ ஆக மொத்தம் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு லிப்ஸ் வரைகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக ரெஃபரன்ஸ்க்கு தான் நான் உங்களுக்கு வந்து இது வரைஞ்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்புறம் அந்த கலர் வந்து நம்ம லிப்ஸை வந்து தனியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கின் டோன் எடுத்து அந்த ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து ஸ்கின் டெக்ஸ்சர் அப்படிங்கிறது வந்து தனியான ஒரு இது தான்.
நீங்கள் அந்த படம் வரைகிறப்போ லிப்ஸை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் கொடுத்துருவீங்க. இது நம்ம லிப்ஸை வந்து தனியாக காமிக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் ஃபைனலாக அந்த பிங்க் கலர் எடுத்து அந்த லிப்ஸை வந்து அந்த ஸ்கின்னோட ஒட்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஷேடிங் பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த லிப்ஸு கொஞ்சம் தனியாக தெரியிற மாரி இருக்கும். ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சீப்பஸ்ட்டான அந்த டூம்ஸ் பென்சில் வச்சு பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் குவாலிட்டியான பென்சில்லாம் பண்ணுறப்போ இன்னும் ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைலைட்டாக இருக்கு இல்லையா, ஒயிட் ஏரியா. அந்த ஹைலைட்லாம் நீங்கள் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்த லிப்புக்கு கலர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்களோட ட்ராயிங்கில் வந்து லிப்ஸை வந்து நீங்கள் ஈஸியாகவே வரையலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு வீடியோ ஏதாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ விட்டு இப்போ கிளம்புறேன். பாய்.